இலங்கைக்கு வரும் யூதர்கள் டூரிஸ்டா? யூதர்களே இல்லாத இலங்கையில் ஏன் சபாத் ஹவுஸ்? டூரிஸ்டாக நாட்டுக்கு வருபவர்கள் எப்படி ஹோட்டல்கள் நடத்துகிறார்கள்? எப்படி அவர்கள் சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள்? அரசாங்கம் இவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறதா இல்லை அங்கீகரிக்கிறதா? இலங்கையில் கடந்த சில நாட்களாக இஸ்ரேலியர்கள் சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் நாட்டுக்கு ஏராளமாக வருகை தருகின்றார்கள். எந்த நாடாயினும் நமக்கென்ன, டூரிஸ்ட்கள் வந்தால் நாட்டுக்கு டாலர் கிடைக்கும் என்ற அரசாங்கம் ஒரு மெத்தன போக்கில் இருக்கின்றது. இப்போது அதையும் தாண்டி அரசாங்கத்தின் அணுகுமுறைகள் பெருத்த சந்தேகத்தை எழுப்புகின்றது. இது உண்மையிலேயே மிக சீரியஸான பிரச்சனை. சர்வமத தலைவர்கள் சிலரும் கூட இந்த விடயத்தில் முன்னெச்சரிக்கை விடுக்கின்ற நிலையில் இதை பற்றி பேசுபவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் ஒரு பின்னணியையும் காணப்படுகின்றது. இஸ்ரேலியர்கள் உல்லாச பயணிகள் என்ற போர்வையில் இலங்கையில் எங்கு எங்கு தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். இஸ்ரேலியர்கள் இலங்கையில் முக்கியமாக சபாத் ஹவுஸ் எனப்படும் மத ஸ்தலங்களையே அதிகமாக நிறுவி வருகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அதிக ரெஸ்டாரண்டுகள், வியாபார ஸ்தாபனங்களிலும் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலையகத்தை எடுத்துக்கொண்டால் எல்ல நகரம் டூரிஸ்டுகள் அதிகமாக வந்திறங்கும் ஒரு பிரதேசம். அங்கும் ஒரு சபாத் ஹவுஸ் இருக்கின்றது. அந்த வீட்டிலும் இஸ்ரேலிய தம்பதிகளேயே பொறுப்பாக காணப்படுகின்றார்கள். கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேசங்களிலும் சந்து பொந்துகளிலெல்லாம் உள்ளூர் வாசிகளின் பெயரில் இஸ்ரேலியர்கள் பதிவு செய்து வருகின்றார்கள். அதே போல அருகம்பை நகருக்கு நீங்கள் சென்றால் அங்கே பள்ளிவாசல் ஒன்று காணப்படுகின்றது. அதற்கு அருகிலும் சபாத் இல்லம் காணப்படுகின்றது. அங்கு யூத மத பிரார்த்தனைகளும் போதனைகளும் கூட இடம்பெறுகின்றன. வெலிகம கடற்கரைக்கு சென்றால் அங்கும் இதே போல சபாத் இல்லம் செயல்படுகின்றது. அந்த ரெஸ்டாரண்டிலும் ஜினோக் என்ற யூத கோயில் காணப்படுகின்றது. அதற்கு பொறுப்பாக யூத மத தம்பதிகள் காணப்படுகின்றனர். இந்த இல்லத்தில் அவ்வப்போது இஸ்ரேலிய மத பிரச்சாரங்களும் கூட இடம்பெறுகின்றன. இதற்கு பக்கத்தில் உள்ள அப்சா பெண்கள் அரபு கல்லூரி அண்மை காலத்தில் தீப்பற்றி எரிந்ததிலும் ஒரு சந்தேகம் நிலவுகின்றது. இதற்கு கொழும்பு கூட விதிவிலக்கல்ல. சினமன் ரெட் ஹோட்டலுக்கு அருகிலும் இந்த மாதிரி சபாத் இல்லம் காணப்படுகின்றது. அதுதான் இலங்கையில் முதலாவதாக அமைக்கப்பட்ட யூத மத பிரச்சார நிலையம். யூதர்களால் இலங்கையர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் தோன்றுகிறது என்றால் அவர்களுடைய வியாபார ஸ்தலங்களையே குறிவைக்கின்றார்கள். குறிப்பாக முஸ்லிம்கள் கணிசமாக செறிந்து வாழும் பகுதி மற்றும் அவர்களின் பள்ளிவாசலை அண்டி அமைக்கப்பட்ட யூத மதத்தளம் போன்றவை எதிர்காலங்களில் பதற்ற நிலைமையை அதிகரிக்கக்கூடும் என்று அச்சநிலை உருவாகி வருகிறது. சட்டவிரோதமாக ஆரம்பிக்கப்படும் வியாபார ஸ்தாபனங்கள் உள்ளூர் பார்ட்னர்களிடம் தொடர்புடனே ஆரம்பிக்கப்படுகின்றன. இப்படியே அகலக்கால் விரித்தால் ஆசியாவின் பலஸ்தீனமாக மாறக்கூடும் என்று பலரும் எச்சரித்து வருகின்றனர். இப்படித்தான் ஒரு காலத்தில் சிறிது சிறிதாக பலஸ்தீனத்தில் வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள் இந்த இஸ்ரேலியர்கள். தற்போது சுற்றுலா பயணிகள் என்ற பெயரில் இலங்கைக்கு வரும் இவர்களுடைய நடவடிக்கையை அரசாங்கம் ஏன் இன்னும் கண்டுகொள்ளவில்லை? அவர்களுக்கான பாதுகாப்பை மட்டும் அதிகரித்து தருகின்றார்கள். இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் நடவடிக்கை என்ன? பதில் என்ன?